பிரைஸ்தலார். டாக்டர் முத்துலக்ஷ்மி என்றவங்க தமிழ்நாட்டில் முதல் மருத்துவம் படித்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவார்கள். பாருங்க, இந்தியாவில் ஒரு பெண் பிரதமராக இருக்கிறாங்கன்னா அவங்க இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஜனாதிபதியும் ஒரு பெண் தான். தமிழ்நாட்டை ஆளுகை செய்த சிஎம்ல டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் சொல்லுவார்கள். இப்படி பெண்கள் மிக சாதனையாளர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வேதாகமத்தில் கூட அநேக பெண்கள் தேவனுக்காக சாதனையாளர்களாக இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுல ஒருவங்க மிரியாம். இவங்க ஆரோனுடைய சகோதரியாய் இருக்கிறதை பார்க்கிறோம். மோசேக்கு இவங்க ரிலேட்டிவா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து அதன் வழியாக கடந்து வந்து அந்த எகிப்தியர் அதில் கடலில் மூழ்கி போக பண்ணி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினதை குறித்து பார்க்கும்போது இந்த மிரியாம் தனக்கு பின்பதாக அநேக பெண்களை அவர்கள் கர்த்தருக்கு நேராக நடத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் ஒரு பாடகராக ஆண்டவருக்காக இவங்க தீர்க்கதரிசியாகவும் இவங்க எழுந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் இவங்களை பற்றி பார்க்கும்போது தம்பூரை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பாடி துதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலில் தள்ளினார் என்று பாடினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஊழியம் என்றால் ஏதோ ஆண்கள் மட்டும்தான் செய்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லவில்லை. நமக்கு மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தில் கூட பார்க்கும்போது இயேசு ஆனவருக்கு அநேக பெண்கள் கூட இருந்து உதவி செய்து தங்கள் ஆஸ்திகளை தேவனுக்காக தேவ ராஜ்யத்துடைய பணிக்கென்று கொடுத்து ஆண்டுடைய ஊழியத்தை அவர்கள் தாங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியத்தை பெண்களும் செய்வதில் தவறே இல்லை. பெண்களும் ஆர்வத்தோடு ஜெபத்தோடு பயபக்தியோடு ஆண்டவருக்கென்று அவர்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அநேகருக்கு முன்மாதிரியாய் ஆசீர்வாதமாய் இந்த மீரியாம் இருந்தது போல நீங்களும் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்காக நீங்களும் எதையாவது செய்ய வரும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு அதிக பொக்கிஷங்களை பலன்களை கர்த்தர் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கார் என்பதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணித்து அதற்குரிய ஞானத்தையும் புத்தியும் கிருபைகளும் நீங்கள் கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியக்காரர்களோடு இணைந்து சபையோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யும் போது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும் அல்லவா. அநேக நரகம் போகிற மக்கள் உங்கள் நிமித்தமாய் பரலோகம் வருவார்கள் என்பதாய் நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தாமே அப்படி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் இதை செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக சகோதரிமார்களை உடைய ஊழியத்துக்கென்று வல்லமையாக எடுத்து அவளை பயன்படுத்தும். ஆசீர்வதியும். நாமத்தை உயர்த்தும் பெரிய காரணம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.